மல்ச்சிங் ஷீட்டில் வந்து வீடியோ பார்க்குறவங்களும் நம்பி வாங்கலாங்களா? நம்பி வாங்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இந்த சீட்டை பொறுத்தளவு குவாலிட்டி நல்லா இருக்குது, வாங்கலாம். இப்போ உங்களோட இதை வாங்கி போட்ட பிறகு 6 பேர் ரெக்கமெண்டேஷன் பண்ணி போட்டு நல்லா உங்களுக்கு ஸ்ட்ரென்த் கிடைக்கும். உங்களுக்கு நல்லாவே நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுறதுக்கும் இந்த பேப்பர் யூஸ் பண்ணுறது உங்களுக்கு எவ்வளோ ஸ்ட்ரென்த் கிடைக்குது பாருங்க. பேப்பர் கீழே பாருங்க. வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த 25 மைக்ரான் விற்றா நம்மளுக்கு வந்து கம்பெனியோட ப்ராஃபிட் அதிகன்றதை பார்க்கறத விட ஃபார்மரோடைய நீடு என்ன அதை பொறுத்து நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சார். நம்ம இந்த துறையில் வந்ததுக்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான ப்ரைஸ்லையும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான தரத்துலையும் கொடுக்கணுன்றதுக்காக தான் அந்த துறையில் நாங்கள் வந்திருக்கோம். உழவின்றி உணவிலை நேருக்கு ஒரு அன்பான வணக்கங்க. நாம் இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஜெயலட்சுமி மல்ச்சிங் ஷீட் அப்படின்ற ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனிக்கு தாங்க வந்திருக்கோம். ஸோ முதல் முறையாக இந்த மேனுஃபேக்சரிங் கம்பெனியை வந்து நான் இப்போ தான் வந்து நம்ம சேனல் மூலயமா வந்து விசிட் பண்ணுறேன். ப்ளஸ் இந்த மல்ச்சிங் ஷீட் அப்படின்னா என்னென்னா, விவசாயம் பண்ணுறப்ப நீங்கள் மூடாக்குன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது நம்ம விவசாயம் பண்ணுறப்போ களை பிரச்சனை வந்து நிறைய வரும். ஸோ அதுக்காக வந்து பில்லை வந்து அந்த பயிருக்கு மேலே போட்டு மூடி காஞ்சி போனதுக்கப்புறம் அந்த பில்லு வராமல் இருக்கிறதுக்கு தடுப்பாக அதை வந்து பண்ணுவாங்க. ஸோ இந்த டெக்னாலஜி மூலயமா, இப்போதைக்கு இருக்க டெக்னாலஜி மூலயமா இந்த மல்ச்சிங் ஷீட் அப்படின்றத வந்து பயன்படுத்தி உங்களுக்கு வந்து பில்லு வந்து சுத்தமாகவே வராது. ப்ளஸ் இது மூலயமா நிறைய பெனிஃபிட்டும் இருக்குது. பெரும்பாலும் இந்த மல்ச்சிங் ஷீட் வந்து தர்பூசணி ஃப்ரூட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க, தர்பூசணி முலாம்பழம் அந்த மாதிரி. பட் இதை தாண்டி இது அனைத்து விதமான பயிருக்குமே வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கம்பெனியோட ஓனர் சொல்கிறாரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் தான். ஸோ இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா திண்டிவனம் பக்கத்தில் எண்டியூர்ன்ற வில்லேஜில் அமைஞ்சிருக்கு. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபரை போயிட்டு சந்தித்து நம்ம நிறைய விஷயங்கள் வந்து இதை பற்றி பேச போகிறோம். நீங்களும் வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நான் ஒரு நல்ல தரமான விலையிலையும் குறைந்த விலையில் உங்களுக்கு வந்து இந்த மல்ச்சிங் ஷீட் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்க, வாங்க போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கு பிரதர். ரொம்ப நன்றி. நம்ம சேனலை வந்து நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் இந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க. நாங்கள் இங்கே வந்திருக்கோம். ரொம்ப நன்றி. நம்ம சேனல் உங்களுக்கு எப்படி தெரியும் சார்? ஃபர்ஸ்ட் சார் உங்கள் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சேனலோட சப்ஸ்கிரைபர், நீங்கள் போடுற விவசாய வீடியோ எல்லாமே பார்த்துருக்கோம். எல்லாம் பயனுள்ளதாக தான் போடுறீங்க, அதெல்லாம் பார்த்துருக்கோம். என்னுடைய ஃப்ரெண்டோட ரிலேட்டிவ் மூலியமாக தான் உங்களுக்கு தெரிய வந்தது. உங்கள் பேஜ் ஃபாலோ பண்ணியிருந்தேன், உங்கள் பேஜ் ரொம்ப பிடிச்சிது. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேஜில் இருந்து என்ன மாதிரி வீடியோலாம் நீங்கள் போடுறீங்க அதை பற்றி நம்ம என்கொயரி பண்ணி பார்த்தா எல்லாமே நல்லா இருந்தது. அதனால தான் நம்மளுடைய ஃபேக்ட்ரிக்கு நீங்களும் வந்து நல்லா எனக்காக பெஸ்ட்டாக எடுத்து பண்ணி கொடுக்கணும். நீங்களும் அந்த விவசாயம் சார்ந்து பிஸ்னஸ் பண்ணுறதுனால நம்மளை இன்வைட் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து நம்ம கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா மல்ச்சிங் ஷீட்ன்றது மேனுஃபேக்சரிங் நல்லா பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்கள் மூலியமா 4 விவசாயிங்களுக்கு குறைந்த விலையில நல்லா தரமான மல்ச்சிங் ஷீட் வெளியே வரைக்கும் போகணும். கண்டிப்பாக உங்களை கண்டிப்பா சார் பார்த்துடலாம், கண்டிப்பா பண்ணிடலாம். உங்களை அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு அறிமுகப்படுத்துங்க சார். உங்க பேரு, இந்த கம்பெனி எங்க அமைஞ்சிருக்குன்றதை அறிமுகப்படுத்துங்க. என்னுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பாபு. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் எண்டியூர் கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ரொடக்ஷன் பிளான்ட் போட்டிருக்கோம். இந்த ப்ரொடக்ஷன் பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா மல்ச்சிங் ஷீட் மேனுஃபேக்சரிங் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். மல்ச்சிங் ஷீட்டில் என்ன மாதிரி மல்ச்சிங் ஷீட் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா பிளாக் அண்ட் சில்வர் மட்டும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இப்போ நீங்கள் மேனுஃபேக்சரிங் யூனிட் ஒரு பெரிய லெவலில் வந்து இதை நிறைய மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா ஒரு அடிப்படையாக இதில் வந்து ஆர்வம்ன்றது வேணும், ப்ளஸ் இது சார்ந்து வந்து படிச்சிருக்கணும். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கீங்க சார்? எதனால் இந்த தொழிலுக்குள்ளே வந்தீங்க சார்? சார் நாங்கள் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு விவசாயத்தை குடும்பத்தில் தான் பிறந்தவன். நம்ம ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து நம்ம ட்ரிப் இண்டஸ்ட்ரியில் இருந்திருக்கோம். அந்த இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா சொட்டு நீர், கருப்பு பழுப்புலாம் மானியத்தில் கொடுத்துருந்தோம். இதை தாண்டி நாங்கள் மல்ச்சிங் ஷீட்டு நம்மளுமே வந்து தர்பூசணி எல்லா கிராப்பும் நம்மளுமே போடுறதால மல்ச்சிங் ஷீட்டோட விலை வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நமக்குமே ஒரு இது இருந்தது. இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா நாங்களுமே வந்து பார்த்திங்கன்னா தர்பூசணிலாம் அதிகமாக போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா ப்ரைஸ் அதிகமான விலையில் கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும், தரம் வந்து குறைவாக இருந்தது. சரி, நாம் இந்த இண்டஸ்ட்ரி உள்ள வந்தால் என்ன அப்படின்ற மாதிரி தான் இந்த இண்டஸ்ட்ரி உள்ள வந்தது. இந்த துறையில் வந்ததுக்கான காரணம் வந்து பார்த்திங்கன்னா கம்மியான ப்ரைஸ்லையும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான தரத்துலையும் கொடுக்கணுன்றதுக்காக தான் அந்த துறையில் நாங்கள் வந்திருக்கோம். சார், இப்போ மல்ச்சிங் ஷீட்னா என்ன சார்? மல்ச்சிங் ஷீட் வந்து எதுக்காக நமக்கு பயன்படுத்தணும், விவசாயிகள் ஏன் வாங்கணும் சார்? மல்ச்சிங் ஷீட் பயன்படுத்துறதால உங்களுக்கு என்ன மாதிரி உங்களுக்கு யூசேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா களையை வந்து கட்டுப்படுத்தலாம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெயில் தாக்குதலிருந்து வந்து செடியை வந்து உங்களுக்கு ஒன்றுமே வந்து காப்பாற்றலாம். ஒன்று சொல்ல போனீங்கன்னா இதை தாண்டி இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமான செலவு இருக்காது. இப்போ நீங்கள் நார்மலாக நீங்கள் ஒரு செடிக்கு நீங்கள் தண்ணி பாசுறதை விட நீங்கள் அந்த ட்ரிப் இரிகேஷன் மூலிமா போட்டு மேலே பேப்பர் போடுறதால உங்களுக்கு என்ன ப்ளஸ் அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமாக வந்து தண்ணி வந்து ஈரப்பதம் வந்து குறையாமல் இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலை விட அதிகமாக நல்ல வேர் க்ரோத்து உங்களுக்கு நல்லா இருக்கும் மல்ச்சிங் ஷீட்டால். களைன்றது இன்றைக்கி இருக்கிற
இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா களை வெட்டுறதுக்கு 1000 மிஷின் எடுத்துகிட்டு வரலாம். இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா கலையை கட்டுப்படுத்துறது ஒரே ஒரு வழிமுறை பார்த்தீங்கன்னா நீங்கள் பேப்பர் போட்டிங்கன்னா கலையை கட்டுப்படுத்திடலாம். இதனால் உங்களுக்கு இன்னொன்று என்ன பெனிஃபிட் அப்படின்னா நல்ல க்ரோத் உங்களுக்கு செடி இருக்கும். அதனால நல்ல ஈல்டுமே உங்களுக்கு விளையும். நீங்கள் நார்மலாக நீங்கள் ஒரு ஏக்கரில் ஒரு விளைச்சல் விளையுது அப்படின்னா அதை விட ஒரு 1.5% 2% கூட தான் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுமே கண்டு ஈல்டு, அதை விட கம்மி ஆகாது. நீங்கள் ஆரம்பத்தில் வாங்கி நீங்கள் போட்டுட்டீங்க பேப்பர் அப்படின்னா நீங்கள் ஒரு அந்த ஹார்வெஸ்ட் முடிகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்க சார். இப்போ இது என்னென்ன பயிருக்கெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம் சார்? நான் பெரும்பாலும் இது தர்பூசணி தோட்டத்தில் வந்து பார்த்துருக்கேன். அதில் வந்து அந்த காய் பறிச்சப்போ கூட அதிலே இருக்கும், ப்ளஸ் வந்து அதில் அந்த போடுறதுக்கு முன்னாடி வந்து போடுறப்ப பார்த்துருக்கேன். ஓகே ஓகே. ஸோ நீங்கள் வந்து இதில் நிறைய அனுபவம் இருக்குது. இதில் இது என்னென்ன பயிருக்கெல்லாம் பயன்படுத்தலாம்? இந்த மல்ச்சிங் ஷீட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தர்பூசணி மட்டும் கிடையாது. நீங்கள் தர்பூசணி அதிகமாக பயிர் வைக்கிறாங்கன்றதால பார்த்துருப்பீங்க. நீங்கள் தர்பூசணியை தாண்டி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அனைத்து விதமான வெஜிடபிள்ஸுக்கும் யூஸ் பண்ணலாம். என்ன மாதிரி வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பச்சை மிளகா, கத்தரி, வெண்டை போன்ற மற்ற எல்லா வகையான வெஜிடபிள்ஸுக்குமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். மற்றும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பூ வகை கூட யூஸ் பண்ணலாம். பூ என்ன மாதிரி பூ யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாமந்தி, ரெண்டாவது கோழி கொண்டை, அப்புறம் பருத்தி, இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். நீங்கள் இதை வந்து பார்த்தீங்கன்னா தர்பூசணி, கொடிப்பயிர் தர்பூசணி, முலாம்பழம், ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாம்பல் பூசணி, சமையல் பூசணி, புடலங்காய், சுரக்காய், கோவக்காய், அவரைக்காய், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அது அதிகமான இண்டஸ்ட்ரியில் அது யூஸ் பண்ணலாம். ஓகேங்க சார். இப்போ ரீசெண்டாக இந்த சவுக்கைக்கெல்லாம் கூட யூஸ் பண்ணுறாங்க. சவுக்கைக்கு பண்ணுறாங்க. என்ன ரீசனால சவுக்கைக்கு பண்ணுறாங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து மழை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான அளவில் வந்து மழை பெய்யறது கிடையாது. இந்த சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா மழை சரியான அளவில் மழை கிடையாது. அதெல்லாம் சவுக்கை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகமாக தண்ணி தேவைப்படுறதுன்றதால ட்ரிப் இண்டஸ்ட்ரி மூலயமா இப்போ சவுக்கைக்குமே போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. சார், இப்போ சவுக்கைக்கு வந்து மல்ச்சிங் ஷீட் பயன்படுத்துறாங்கன்னு சொல்றீங்க. ஆமா, விவசாயிகள் வந்து உங்ககிட்ட வாங்கிட்டு போய் பயன்படுத்தி வாங்கிட்டு போறாங்க. நம்ம கிட்ட வாங்கிட்டு போய் விவசாயி பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். 3 அடி வந்து கேட்பாங்க, 3 அடி பேப்பர் ரோல் கேட்பாங்க, 3 ரோல் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அவங்க என்ன விதமான டைப்ல கேட்டாலும் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஓகேங்க சார். இப்போ தர்பூசணிக்கு போடுறோம், ஓகே, அதோட சன்லைட்ல வந்து படக்கூடாதுன்னு சொல்லிட்டு, இப்போ சவுக்கைக்கு போடுறதுக்கான யூஸ் சார்? சவுக்கைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் சவுக்கையில் வந்து செடி நல்லா க்ரோத் இருக்கும் உங்களுக்கு மரம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆரம்பத்தில் களை வெட்டுறதுக்கே உங்களுடைய மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் உங்களுக்கு 75 இன்வெஸ்ட்மெண்ட்டு உங்களுக்கு அந்த 6 மாதத்துலேயே வந்துடும். அதை கட்டுப்படுத்துறதுக்கு மட்டும்தானே கண்டி உங்ககிட்ட அவங்க சவுக்கைக்கு வந்து பேப்பர் வாங்கிட்டு போகிறாங்களே கண்டி, மற்றபடி வேறு எந்த யூஸ் கிடையாது. கலையை கட்டுப்படுத்தலாம். நீங்கள் சவுக்கைக்கு போட்டிங்கன்னா கலையை கட்டுப்படுத்தலாம், ஈரப்பாது இருந்துகிட்டே இருக்கும். அதனால சவுக்கைக்கு வாங்கிட்டு போறாங்க பெரும்பாலும். இப்போ இருக்கிற ஃபார்மர்ஸ் அது பெரும்பாலும் வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. ஓகேங்க சார். ஏன்னா பெரும்பாலும் சவுக்கைக்கான செலவுன்னு பார்த்தா அந்த களை கொத்துறது, அப்புறம் சிறகடிக்கிறது, கண்டிப்பா 2 தான். அதையுமே கட்டுப்படுத்துக்கான ஒரு இதுவா நீங்க? ஆமா, கண்டிப்பா. நீங்க ஸ்டார்டிங் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு அந்த 6 மாசம் வரைக்கும் தான் அந்த பேப்பரோட வேலிடிட்டி உங்களுக்கு. அதுக்கு மேல அது தேவை இல்லை. ஏன் அப்படின்னா உங்களுக்கு செடி வளர்ந்துருது அப்படின்னா அந்த நிழல்லே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் க்ரோத் அதிகமா இருக்குமே, அப்போ மல்ச்சிங் ஷீட்டுக்கு வேலை கிடையாது. அந்த ஒரு 6 மாசத்துக்கான தேவை மட்டும்தான், ஸ்டார்டிங் பிகினிங் மட்டும்தான். அதுக்கப்புறம் அந்த மல்ச்சிங் ஷீட்டோட தேவை கிடையாது சவுக்கைக்கு. அதுக்கப்புறம் எடுத்து போட்டுருவாங்க அவங்க. சார், இப்போ நீங்க இந்த மல்ச்சிங் ஷீட்டை வந்து நீங்களே மேனுஃபேக்சரிங் பண்றீங்க. ஸோ அப்போ ஒரு நல்ல தரத்துல வந்து குவாலிட்டியா வந்து கொடுக்கணும்னு தான் நீங்க பண்றீங்க. கண்டிப்பா. ஏன்னா நீங்க இப்போ நம்ம ஒரு சிலவங்க விற்கிறது பார்த்தீங்கன்னா டீலராக விற்பாங்க. ஸோ வேறு ஹைதராபாத்லேயோ ஏதோ ஒரு ஸ்டேட்லேருந்து வாங்கி விற்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த மிஷின் வச்சு நீங்களே மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்க. அப்போ இதோட தரத்தை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமா? ஸோ நம்மக்கிட்ட வந்து குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் கிடையாது. ப்ரைஸ் வந்து கம்மியாக கொடுக்குறோன்றதால வந்து குவாலிட்டி கம்மியாக கொடுப்பாங்க அப்படின்ற கான்செப்டே கிடையாது. எங்ககிட்ட பெஸ்ட்டு குவாலிட்டி இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான விலையிலையும் நாங்கள் தரத்தோடு கொடுப்போம். நாங்கள் எங்ககிட்ட இருக்கிற பேப்பர், இப்போ நம்மளுடைய பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு குவாலிட்டி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கொஞ்சம் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இது நம்மளுடைய பேப்பரு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சில்வர் கலர் இருக்கும். இப்போ நம்மளோட குவாலிட்டி டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ இழுத்தாலும் நல்லா இழுத்துட்டு வருமே கண்டி கிழியாது அவ்வளோ சீக்கிரத்தில். இதுதான் நம்மளுடைய குவாலிட்டி. மற்ற கம்பெனிக்கும் நம்ம கம்பெனிக்குள்ள இருக்கிற ஒரே வித்தியாசம் இது மட்டும்தான். ஓ, அப்படியே கிழிச்சிட்டு வராதுன்னு சொல்றீங்க? ஆமா, கிழிச்சிட்டு வராது. லைட்டா அந்த எலாஸ்டிக் மாதிரி உங்களுக்கு நல்லா ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கும். உங்களுக்கு பாருங்க, நல்லா உங்களுக்கு ஸ்ட்ரென்த் கிடைக்கும். உங்களுக்கு நல்லாவே நீங்க நார்மலா யூஸ் பண்றதுக்கும் இந்த பேப்பர் யூஸ் பண்றது உங்களுக்கு எவ்வளவு ஸ்ட்ரென்த் கிடைக்குது பாருங்க. பேப்பர் கீழே பாருங்க. ஓகே ஓகே. இது மட்டும் தான் நம்ம கிட்ட இருக்கிற ஒரே ஒரு ஸ்ட்ரென்த். மற்றபடி பார்த்தீங்கன்னா நம்ம வெர்ஜின் குவாலிட்டி மெட்டீரியல் யூஸ் பண்றதால நமக்கு நல்ல அந்த எலாஸ்டிக் எல்லாமே நமக்கு வந்துட்டு இருக்கு. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பி செகண்ட் குவாலிட்டி மெட்டீரியல் யூஸ் பண்ணும்போது இந்த உங்களுக்கு ஃபிளெக்சிபிலிட்டி வராது. நம்ம கம்பெனி கிட்ட இருக்க ஒரே ப்ளஸ் பாயிண்ட் இது மட்டும்தான். சார், இப்போ நம்ம மல்ச்சிங் ஷீட்டில் எத்தனை விதமான டைப் இருக்குது சார்? இப்போ குவாலிட்டி வந்து காமிச்சிருந்தீங்க. ஓகே சார். இப்போ டைப்னா இப்போ சவுக்கைக்குனா ஒரு டைப்பான ஷீட் போடணுமா? தர்பூசணிக்குனா ஒரு ஷீட்
டைப்பான ஷீட் போடணுமா, அதை பற்றி சொல்லுங்கள். சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தர்பூசணிக்கு வந்து 3 அடியில் போடுற ஃபார்மரும் இருக்காங்க, 3.25 அடி போடுற ஃபார்மர் இருக்காங்க, 4 அடி போடுற ஃபார்மர் இருக்காங்க. இல்லை என்ன விஷயம் அப்படின்னா 3, 3.25, 4 அடி இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 அடி போடுற ஃபார்மர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் கிராப் யூஸ் பண்ணுவாங்க. 3.25 போகிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா டபுள் கிராப் யூஸ் பண்ணுவாங்க. என்ன வேரியேஷனில் உங்களுக்கு ரோல் வேணும்னாலும் நம்ம கிட்ட கிடைக்கும் சார். 3 அடி, 3.25, 4 அடி 3 விதமான நம்ம கிட்ட சைஸில் வந்து 400 மீட்டர் 800 மீட்டர் எப்பயுமே நம்மகிட்ட அவைலபிலிட்டி இருக்கும். ஒரு கிராப் வேணுனாலும் ஒரு கிராப் வாங்கிக்கலாம் நம்ம கிட்ட. இல்லை 2 கிராப் எனக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னாலும் அதுக்கான 2 கிராப்புக்கு யூஸ் ஆகிற மாதிரியான மல்ச்சிங் ஷீட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இல்லை ஒரு 6 மாதம் எனக்கு வேலிடிட்டி வேணும், ஏன்னா 6 மாதம் வரைக்கும் நான் பயிர் வைப்பேன். இந்த ஒரு பச்சை மிளகாலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறைஞ்சது 3லேருந்து ஒரு 6 மாதம் வரைக்கும் வேலிடிட்டி வரும். அது மாதிரி கிராப்புக்கும் கொடுத்துட்ருக்கோம். 1 இயர் கிராப் எனக்கு பருத்தி மாதிரி இப்போ ஒரு பயிர் வைக்கிறாங்க, எனக்கு 1 இயர் கிராப் வேணும் சார், எனக்கு வந்து லைஃப் லாங் வேணும், எனக்கு 1 இயர்க்கான யூசேஜ் வேணும் அப்படின்னா அதுவும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சார் நம்ம. ஓகேங்க சார். அப்போ அதாவது ஒரு 1 இயருக்கு நான் 3 மாதம் பயிர் வந்து 3 டைம் போட்டாலும் அந்த மல்ச்சிங் ஷீட் அப்படியே அதில் இருக்க மாதிரி அப்படியே இருக்குது சார். என்ன ரீசன், நீங்கள் அதாவது நீங்கள் யூசேஜ் பொறுத்து தான் சார் இருக்குது. நீங்கள் பேப்பரை நீங்கள் போட்டுட்டு வேற ஒரு கிராப் எடுத்துட்டு நீங்கள் அதே பேப்பரில் வேற ஒரு கிராப்புமே இன்செர்ட் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது பேப்பரை நீங்கள் கிழியாமல் டேமேஜ் பண்ணாமல் ஏதாவது கத்தி பட்டு கிழிக்காமல் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஒன்றும் லைஃப் லாங் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது சார். ஓகேங்க சார். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ஒரு பச்சை மிளகாக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 6 மாதத்துக்கு வேலிடிட்டி கொடுங்க அப்படின்றதுலாம் தேவை கிடையாது. உங்களுக்கு 2 கிராப் யூஸ் பண்ணுற மாதிரி நான் மல்ச்சிங் ஷீட்டும் கொடுத்துட்ருக்கோம். இல்லை எனக்கு ஒரு கிராப் வேணும், எனக்கு பச்சை மிளகா போட்டேன்னா ஒரு கிராப் இது பண்ணிடலாம், அதுவும் பிரச்சனை நீங்கள். ஒரு சிலர் வந்து விவரம் தெரியாமல் வந்து கேட்குற ஃபார்மருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன மாதிரி பயிர் வைக்கிறீங்க என்ன ஏதுன்றதை கேட்டு நம்ம ரெஃபர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வந்து மல்ச்சிங் ஷீட் கொடுத்துருக்கோம் சார். மைக்ரானில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஃபார்மருக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி பண்ணி கொடுத்துருக்கோம் சார். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபார்மர் விவரம் தெரியாமல் வந்து பார்த்தீங்கன்னா 25 மைக்ரான் கொடுங்கன்னு எடுத்த உடனே கேட்பாங்க. அவ்வளோ என்ன கிராப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பேசிக் கிராப் யூஸ் பண்ணுவாங்க, 1 கிராப் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு 25 மைக்ரான் தேவை கிடையாது, 18 மைக்ரான் 20 மைக்ரானே போயிடலாம். அந்த மாதிரி நம்ம ஹெல்ப் பண்ணி கொடுத்துருப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த 25 மைக்ரான் விற்றா நம்மளுக்கு வந்து கம்பெனியோட ப்ராஃபிட் அதிகன்றதை பார்க்கறத விட ஃபார்மரோடைய நீடு என்ன அதை பொறுத்து நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சார் நம்ம. சார் இப்போ நீங்கள் உங்களோட ஃபேக்ட்ரிக்குள்ளே இருக்கோம், ஸோ ஃபேக்ட்ரி மிஷினை வந்து காமிக்கலாமா? பார்க்கலாம் சார், வாங்க சார், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார், வாங்க சார். ஓகேங்க சார். இந்த மிஷின் மூலயமா தான் நீங்கள் மல்ச்சிங் ஷீட் வந்து ரெடி பண்ணுறீங்க? ஆமாம் சார், அதான் சார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இப்போ இந்த மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 பேரல் மூலிமா உங்களுக்கு வந்து ரா மெட்டீரியல் வந்து இன்புட் பண்ணுவோம். ஓகே. இந்த 2 பேரல் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து சில்வர் கலருக்கும் ஒன்னொன்று வந்து பிளாக் கலருக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரா மெட்டீரியல் வந்து உள்ளே கொடுப்போம். இந்த உள்ளே கொடுத்ததுக்கப்புறம் என்ன ஆகும்னா இந்த ப்ராசஸ் எல்லாமே வந்து இங்கே ஹீட் ஆகி இந்த எல்லாமே ஹீட் ஆகி மெல்ட் ஆகி இந்த வழியாக மேலே வருவார். மேலே வந்து பலூன் மேலே வரும் பிளாஸ்டிக் பேப்பரு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வைண்டிங்காக டபுளாக வருவார். இந்த டபுளாக வரதுல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு வந்து கத்தி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த 2 பக்கம் கத்தி இருக்கும். ஏன்னா வந்து ஒரு பேப்பரை ஃப்ளாட்டாக வரும்போது 2ஆக கட் பண்ணுறதுக்காக இந்த கத்தி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த கத்தி ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கத்தி இருக்கும், அங்கே ஒரு கத்தி இருக்கும். இந்த 2 கத்தி நடுமத்தில் கிழிக்கும் போது பேப்பர் 2ஆக வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டேக் ஆஃப் டூன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ரோல் சுற்றும், அதேமாதிரி அந்தாண்ட ஒரு ரோல் சுற்றும். இதுதான் நம்மளுடைய ப்ராசஸ். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 400 மீட்டர் 800 மீட்டர் எப்படி எடுக்கிறீங்க கேட்டிங்கன்னா மீட்டர்ஸ் எல்லாமே இங்கே இருக்கு சார். மீட்டர் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 400 மீட்டர் 800 மீட்டர் எல்லாமே இங்கே ஓடிட்டு இருக்கோம். நம்ம எல்லாமே பார்த்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது வந்து செட் பண்ணி வச்சுட்டு அதுக்கு அந்த மாதிரி நம்ம இதில் வந்து என்ன மீட்டர் வேணுன்றதை நாங்கள் செட் பண்ணிவிடுவோம். செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு 400 மீட்டர் வேணும்னா 400 மீட்டர் 800 மீட்டர் வேணும்னா 800 மீட்டர்ன்றதை நம்ம ஸ்பெசிஃபிகேஷனாக பண்ணி கொடுக்கலாம். ஓகேங்க சார். சார் இப்போது நிறைய நீங்கள் எத்தனை விவசாயிகளுக்கு வந்து இந்த ப்ராடக்ட் வந்து கொடுத்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு 800லேருந்து 900 விவசாயிகளுக்கு ப்ராடக்ட் கொடுத்துருக்கோம். எங்களுடைய கான்டாக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1200 கான்டாக்ட்ஸ்க்கு மேலே எங்களுக்கு ஃபார்மர் இருக்காங்க. எங்களுக்கு டெய்லியுமே ரெக்குவயர்மெண்ட் இருக்குது. நாங்கள் டெய்லியுமே நாங்கள் சப்ளை பண்ணிட்டு தான் இருக்கோம். ப்ரொடக்ஷன் எவ்ரிடே ப்ரொடக்ஷன் போயிட்டு தான் இருக்கு. டெய்லியுமே நாங்கள் வந்து சப்ளை பண்ணிட்டு தான் இருக்கோம். கம்மியான ப்ரைஸில் அதிகமான குவான்டிட்டி நாங்கள் செல் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்க சார். இப்போ நம்ம ஒரு விவசாயியோட தோட்டத்துக்கு நேராக லைவாக கூட்டு போய் நம்ம நேர்களுக்கும் அவங்களையும் ரிவ்யூ மாதிரி கேட்கலாங்களா? கேட்கலாம் சார், ஒன்றும் ப்ராப்ளம். நம்ம சைட்லேருந்து பக்கத்தில் ஒரு 2.5 கிலோமீட்டர்ஸ் 2 கிலோமீட்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மர்ஸ் வாங்கிட்டு போயிட்டு தான் இருக்காங்க. ஃபில்டர் இன்ஸ்டால் பண்ணி இருக்கு. இப்போ கிராப் எல்லாமே இருக்கு. நம்ம வேணும்னா வாங்க போய் பார்த்துட்டு கூட நம்ம ஃபார்மர்ஸுக்கு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண ஒன்றும் பிரச்சனை இல்லை. சப்போஸ் உங்கள் வீடியோ மூலியமா வெளியில இருந்து ஃபார்மர் யாரு வந்தாலுமே பக்கத்துல இருக்கிற சைட்டை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பா அங்கே பக்கத்துல ப்ராடக்ட் போடுற சைட் இருந்தது அப்படின்னா கூட்டமே கண்டிப்பா காட்டலாம் சார். சரிங்க சார், போயிட்டு பார்க்கலாங்களா? கண்டிப்பா பார்க்கலாம் சார். சார் இப்போ ஃபார்மரோட சைட்டுக்கு வந்திருக்கோம். இந்த சைட் லொகேஷன் எங்கே அமைஞ்சிருக்கு சார்? லொகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா திண்டிவனத்துல இருந்து ஒரு 15 கிலோமீட்டர் நல்லாளம்னு சொல்லிட்டு நல்லாளம் பக்கத்தில் வெள்ளக்குளம் உள்ள வந்து ஃபார்மரோட சைட்டு. சரிங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளக்குளம் ஃபார்மரு. இவர் வந்து நம்ம கிட்ட இந்த கிராப்புக்காக எடுத்திருக்காப்புல. சரிங்க சார். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம், சொல்லுங்க ஐயா. உங்களோட பேர், நீங்கள் எந்த ஊரை சேர்ந்தவர் ஐயா? ஐயா நான் இப்போ வெள்ளக்குளத்தில் இருக்கிறேன், புரியுதுங்களா? நான் இதை குத்தகைக்கு பயிர் வைக்கிறேன்.
இது வந்து நான் இப்போ 3 வருஷமா 4வது வருஷம் பண்றேன். சரி சரி. இது வந்து இப்போ பேப்பர் எனக்கு கொடுத்துக்கிறது ரொம்ப திருப்தி. சரி ஓகே. இதுல எத்தனை ஏக்கர் மொத்தம் உங்களுக்கு? மொத்தம் இந்த 8.5 ஏக்கருக்கு நான் 8 ஏக்கர் வந்து தர்பூசணி விவசாயம் போட்டு. ஆமா. தர்பூசணி மட்டுமா முலாம்பழம்? முலாம்பழம் போட்டுக்கிறேன் 2 ஏக்கர். 2 ஏக்கர் போட்டுக்கிறீங்க. ரெண்டுமே பண்றீங்க. 2 பிளான்ட்டுக்குமே பேப்பர் இவர்கிட்ட தான் வாங்க. மல்ச்சிங் ஷீட். சரிங்க ஐயா. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கம்பெனி எப்படி உங்களுக்கு தெரியும் ஐயா? இவர் எனக்கு சொட்டீர் போட்டு கொடுத்தாரு. அந்த பழக்கத்துல இந்த மல்ச்சி ஷீட் இருக்குது. கம்பெனி திறக்கும் போது எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்தாரு. நான் போக முடியல தவிர ஆனா போயிட்டு பார்த்து கம்பெனி பார்த்தேன்னா வாங்கிட்டு வந்தேன். சரிங்க. இப்போ இது எப்போ வந்து நீங்க அவர்கிட்ட வாங்கினீங்க? எவ்வளவு நாள் ஆகுது இந்த மல்ச்சிங் போட்டு? 75 நாள். 75 நாள் ஆகுது. சரிங்க ஐயா. இப்போ நீங்க 75 நாள் ஆகுது போட்டு. இது வந்து இந்த மல்ச்சிங் ஷீட் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏன் ஃபர்ஸ்ட் தோணுச்சு? எதுக்காக வந்து மல்ச்சிங் ஷீட் வாங்குனீங்க? மல்ச்சிங் ஷீட் போட்டால் செடி நல்லா வரும், பில்லு முளைக்காது, தண்ணியை வந்து ஈரம் காக்கும், ஈரம் நல்லா காக்குது. அதனாலதான் செடி இன்னைக்கு பசுமையா இருக்குது. இதே கட்டை போட்டு வெறும் கட்டையில போட்டா கண்டிப்பாக வராது. அதுதான் இயல்பானது. ஏன்னா செடி பார்க்க அவ்வளவு சூப்பரா இருக்கு. எதுவுமே காயல, எந்த ஒரு நோய் இல்ல. ஆமா. காயுமே அந்த மாதிரி நல்லா பெருசா இருக்கு. அறுவடைக்கு தயாராயிடுச்சுங்களா? 4 நாள் இருக்கு. அறுவடைக்கு தயாராக 4 நாள். கிட்டத்தட்ட சாப்பிட்ற ஸ்டேஜ் வந்து 20ஆம் தேதி அறுவடை பண்ணலாம். சரிங்க. இப்போ நீங்க இதை போட்டு 70-75 நாள் கிட்ட ஆக போகுது. இப்போ அந்த மல்ச்சிங் வந்து ஏதாச்சும் கிழிஞ்சிருக்கா, ஏதாச்சும் சேதம் அடைஞ்சிருக்கா? அதெல்லாம் இப்போ இந்த வருஷம் ஒரு கொடுத்த மல்ச்சிட்டு எங்களுக்கு எந்த ஒரு பால்ட்டு கொடுக்கல. நல்லா இருக்குது. நல்லா இருக்குது. சரிங்க. கோட்டையை நல்லா போட்டு கொடுத்துக்கிறாரு. சரி ஓகே. இப்போ அவர் வந்து மல்ச்சிங் ஷீட் நீங்க வாங்குனீங்கல்ல, அப்போ வந்து இது எப்படி போடணும் அது மாதிரி ஆலோசனை எல்லாம் கொடுத்தாருங்க? கிளீனா கொடுத்தாரு. எப்படி போடணும், இது எப்படி போட்டா எப்படி இருக்குங்கிறத எங்களுக்கு ஐடியா கொடுத்தது அவர்தான். சரி ஓகே ஓகே. அவர் சொன்ன மாதிரி தான் போட்டுக்கிறோம். சரிங்க. இப்போ ஒரு 8 ஏக்கர் வாங்கியிருக்கீங்க. எத்தனை ரோல் வாங்குனீங்க? எத்தனை அடியில் வாங்குனீங்க? நான் 3.25 அடியில் வாங்கியிருக்கிறேன் ஐயா. 3.25 அடி 17 ரோல் வாங்கினேன். தர்பூசணி மட்டும் அதுக்கு வந்து 6 ரோல் வாங்கியிருக்கேன். சரிங்க. 2 ஏக்கருக்கும் விலை வந்து உங்களுக்கு கட்டுப்படி ஆகுதா இவர்கிட்ட வாங்குறது? மற்ற கம்பெனியோட நார்மலான விலை. அதிகமும் இல்லை கம்மியும் இல்லை. அவர் கரெக்டாக தான். ஓகே. குவாலிட்டி தப்பு இல்லை. ஏன்னா இப்போ நீங்க போடுறப்ப ஒரு சிலது வந்து அறுத்துக்குதுன்னு சொல்றாங்க. விவசாயிகள் வந்து நிறைய இதுல சொல்லியிருக்காங்க. அந்த கம்ப்ளைண்ட் இல்லை. ஓகே. அந்த டிராக்டர்ல போடுறப்ப ஒண்ணு கூட கிழியல. ஓகே. கிழிஞ்சுதான் ஏற்பாடு பண்ணிருப்பேன். எடுத்து கொடுத்துருப்பேன். கம்பெனிக்கே எடுத்து போய் கொடுத்துருங்க. வேணான்னு சொல்லிட்டு கொடுத்துருவீங்க? ஆமா. ரிட்டர்ன் சொல்லிதான் எடுத்தாங்க. எப்ப புதுசா எடுக்கிறேன் குவாலிட்டியா கொடு, நல்லா இருந்தா நல்லது. என்ன 4 விவசாயிக்கு சொல்லுவேன். ஆமா 4 விவசாயிகளுக்கு சொல்லுவீங்க. இந்த பேட்டியில கூட சொல்றீங்க நல்லா இருக்குன்னு சொல்றீங்கன்னா இல்ல. சரிங்க. நான் வாங்கி கொடுத்துருந்தேன். ஒரு குறைஞ்சது ஒரு 6 பேருக்கு வாங்கி கொடுத்துக்கிறேன். 6 பேருக்கு வாங்கி கொடுத்துருங்க. சரிங்க ஐயா. சார் இப்போ இது வந்து 1 யூஸ்க்குங்களா இல்ல இது வந்து மல்டியா வாங்கியிருக்காரு? பாத்தீங்கன்னா இது வந்து 1 யூஸ் கிடையாது. இப்போ இவர் தர்பூசணி இதை புடுங்கி எடுத்துட்டாருன்னா நாளைக்கு இது வந்து தூக்கி போட தேவையில்ல. இதுல வந்து வேற ஒரு பச்சை மிளகாவோ இல்ல ஒரு கத்திரிக்காவோ இல்ல வெண்டைக்காவோ இல்ல வேற ஏதாவது ஒரு பூ பயிரோ எது ஒன்னாலும் பயிர் வைக்கலாம். இதுல நான் வந்து இப்ப போட போறது ஐடியா இருக்கிறது பரங்கிக்காய். அதுதான். அப்ப நீங்க இதுக்கு வந்து இதுக்காக காசு கொடுத்து வாங்கிட்டீங்க. இது அறுவடை செஞ்சுட்டு இதே இதுல பரங்கிக்காய் போட போறேன். அப்போ உங்களுக்கு மல்டி யூஸ் வந்துச்சு, 2 யூஸ் வந்துச்சு. திரும்ப காசு கொடுத்து வாங்க தேவையில்ல. ஓகே. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து இவர்கிட்ட இருக்கிறது ஒரு நல்ல விஷயம். நல்ல விஷயம். சரிங்க. ஸோ அப்போ பரங்கிக்காய் போட போறீங்க. சார் இப்போ பரங்கிக்காய் இல்லாம மற்ற பயிரும் வச்சுக்கலாம். பச்சை மிளகா மற்ற பயிர் வைக்கலாம். நீங்க சாம்பல் பூசணி வைக்கலாம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தவிர வந்து வேற என்ன வெஜிடபிளும் இதே தர்பூசணி திருப்பி போடலாம். இல்ல இதுக்கு பதிலா வேற முலாம்பழம் போடலாம். அந்த மாதிரி மல்டி பர்பஸ் பண்ணிட்டு இருக்கலாம். ஓகே. ஒன் கிராப் கிடையாது தூக்கி போடுறதெல்லாம். தர்பூசணின்றது 2ஆம் பட்சம் போட்டா அவ்வளவு இந்த மாதிரி பசுமையே இருக்காது. கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஓகே. ஆனா பரங்கிக்காய் போட்டோம்னா நல்லாவே இருக்கும். ஓகே ஓகே. நல்ல ஒரு பயிர் வச்சீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். சரிங்க. சரிங்க. இப்போ இந்த சில்வர் கலர் வந்து வெளியில இருக்கா? ஆமா. வெளியில வச்சுதான் போடணும். ஆமா வெளியில வச்சுதான் போடணும் ஐடியா கொடுத்தாரு. எதனால சில்வர் கலர் வெளியில? சில்வர் கலர் வெளியே வைக்கணும் அப்படின்னா நீங்க சன்லைட் படும்போது சூரிய வெளிச்சம் ரிஃப்ளெக்ட் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு அதிகமான வெப்பம் உள்ள போகாது. உள்ள பிளாக் கலர் வரணும். எதுக்காக அப்படின்னா உள்ள ஈரப்பதத்தை வந்து அதை அப்படியே அப்சர்வ் பண்ணி உள்ள வச்சுட்டே இருக்கும். உங்களுக்கு சன்லைட் ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சுன்னா அதிகமான வெளிச்சம் உள்ள போகாது. அப்போ உள்ள இருக்கிற ஈரப்பதம் எப்படி இருக்குன்னா அப்படியே ஒரே தட்பவெப்பநிலை ஒரே மாதிரி இருக்கும். ஓகேங்க சார். அப்ப இதுல வந்து ஒரு 3 விதமான மெயினான பயன் சொல்லலாம். ஒன்னு வந்து கலை, இன்னொன்னு வந்து ஈல்டு, மூணாவது வந்து நல்லா பசுமையா வச்சிருக்கோம். ஆனா இது சொட்டு நீர் பண்ணாதான் இதை பண்ண முடியும். சொட்டு நீர் பண்ணா மட்டும்தான் இதை பண்ண முடியும். சொட்டு நீர் இல்லாம இதை பண்ண முடியும்.
ஐயா இப்போ நீங்கள் வாங்கி பயனடைஞ்ச மாதிரி இப்போ நம்ம வீடியோ யூடியூப் சேனலில் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஜெயலட்சுமி மல்ச்சிங் ஷீட்டில் வந்து வீடியோ பார்க்குறவங்களும் நம்பி வாங்கலாங்களா? நம்பி வாங்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இந்த சீட்டை பொறுத்தளவு குவாலிட்டி நல்லா இருக்குது, வாங்கலாம். இப்போ உங்களோட இதை வாங்கி போட்ட பிறகு 6 பேர் ரெக்கமெண்டேஷன் பண்ணி போட்டிருக்கிறேன். சரிங்க, கம்பெனியில் போய் வாங்கி கொடுத்துருக்கிறேன். சரிங்க. இப்போ உங்களோட ஃபீல்டும் வந்து பார்க்கறதுனா பார்க்கலாமா? விவசாயிகள் யாருன்னா வந்தாங்கன்னா வந்து தாராளமாக பார்க்க சொல்லுங்க. சரி ஓகே, சரி ஓகே, அது ஒன்றும் தப்பே கிடையாது. சரிங்க. அவங்களும் நல்லா பயனடைவாங்கல்ல? ஆமாம், கண்டிப்பாக. சார் இப்போ வெளியூர்ல இருந்து பாக்குறாங்க, அவங்களுக்கு கொரியர் மூலமா வேணும்னாலும் நீங்க பண்றீங்களா? நம்ம கிட்ட வந்து கொரியர் ஆப்ஷன் இருக்கு. என்ன கொரியர்ல பண்ணலாம்? ஏகேஆர்ல பண்ணலாம், எம்எஸ்எஸ்ல பண்ணலாம், பிஆர்எல்ல புக் பண்ணலாம். இதை தாண்டி வேற பஸ்ல கொடுத்து விடுங்க. ஒரு பக்கத்துல ஒரு 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் இருக்காங்க, நேர்ல வர முடியல அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பிரைவேட் பஸ்லயோ இல்ல கவர்மெண்ட் பஸ்லயோ ஒரு போற டிரான்ஸ்போர்ட்ல கொடுத்து விடுனாலும் அதுவும் பண்ணி கொடுத்துருக்கோம். சரிங்க சார். இப்போ அது மட்டும் இல்லாமல் நம்ம சுற்று வரட்ட பாண்டிச்சேரி, விழுப்புரம், மேல்மருவத்தூர், திண்டிவனம், வந்தவாசி இவங்களாம் கொஞ்சம் நேர்லயே வந்து வாங்கிக்கலாம். ஆமா, கிட்ட இருக்கிறவங்க நேர்ல வாங்கிக்கிறாங்க. கொஞ்சம் வர முடியாத ஒரு 40 கிலோமீட்டர் சுத்தளவுல இருக்கிறவங்க ஈஸியா சுத்தவரட்ல எல்லாமே உங்களோட இது யூஸ் பண்றாங்க நிறைய பேர். மத்த பிராண்ட் யூஸ் பண்றாங்க. அதை தாண்டி நம்மளுக்கு யூஸ் பண்றாங்கன்னா என்ன அர்த்தம்னா நம்மளுக்கு அந்த ஃபிளெக்சிபிலிட்டி நல்லா இருக்கு, குவாலிட்டி நல்லா இருக்கும், பிரைஸ் வைஸ்ல உங்களுக்கு வந்து மற்ற கம்பெனியை விட நம்மளுக்கு ஒன்றும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். சரிங்க சார், ஓகே, தேங்க்யூ சார். ஸோ நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் இன்வைட் பண்ணி இப்போ ஃபார்மரோட இடத்துக்கும் வந்து நீங்கள் லைவாக காமிச்சிருந்தீங்க. ஸோ அவரோட ரிவ்யூஸுமே வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. இது நிறைய யூடியூப் பார்க்குறவங்களுக்கு வந்து விவசாயிகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ பார்க்குறவங்க வந்து வாங்கி ஸோ இந்த இளைஞர்களுக்கு வந்து ஆதரவு கொடுங்க. ஏன்னா 26 வயதில் இந்த நிறுவனத்தை வந்து தொடங்கி இன்றைக்கி வந்து விவசாய துறையில் வந்து அவர் வந்து பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 800க்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு வந்து கொடுத்துருக்காரு. ஸோ இன்னமும் அவர் வந்து மேலும் வளரணும்னு சொல்லிட்டு எங்கள் சேனல் சார்பாக அவருக்கு வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிக்கிறோம் சார். நன்றி.